ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமது குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ குகாய நமக்கு. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இப்போ நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 2025 பிப்ரவரி மாதம் ரிஷப ராசிக்கான மாத பலன்களை பார்க்கணும். மாத ராசி பலன்களை பார்க்கிறோம். இதுல எந்த கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான பிப்ரவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாட்கள் எது அப்படிங்கிறத ராசி பலனுக்கு பின்னாடி கடைசியில எழுத்து வடிவா கொடுத்துருக்குறோம். எதுக்கு அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுருங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யறப்போ அதை எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியா அமையும். அப்படிங்கிறதுனாலதான் அந்த முயற்சியில இதை நம்ம போட்டுட்டு வரோம். அடுத்தது உங்களுக்கான சந்திராச தினங்கள் எது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க தான் இந்த மாசத்திலேயே. உங்க ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கு ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியானவர் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் அடைந்திருக்கிறார். பொதுவா தனத்தை வாரி வழங்கக்கூடியது நகை நட்டு ஆடை ஆபரணங்கள் கலை தொழில் நகைக்கடை, பெண்களுக்கான அணிகலன்கள் விற்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் காரணம். அப்ப சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல, அதுவும் உங்க ராசியினுடைய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்திலேயே இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறாரு. 4ஆம் தேதியோட வக்கரம் நிவர்த்தியாகி முழு பலனையும் அவர் கொடுக்க போறார். அதான் 11ஆம் அதிபதி உங்க ராசியில இருப்பதும், உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்திலே இருப்பதும், 2 கிரகங்களும் மிகப்பெரிய தனத்தை மாறி வழங்கக்கூடிய எவ்வொரு கிரகங்களும் சுப கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகி இருப்பதும் ஒரு மிக ஒரு சிறந்த ஒரு ராஜ யோகத்தையே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை கொடுக்க போகும். அதே சமயம் உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் வர்றதுனால எதிரிகளும் உங்களுக்கு அதிகமாயிருவாங்க. கடனை வாங்குனீங்கன்னா கடன் அதிகமாயிடும். அப்ப கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்க கடனை வாங்காம எவ்வளவு செல்வம் இந்த மாசம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான மாசம் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. வழிபாடுகள் தான் ரொம்ப முக்கியம், தான தர்மங்கள் முக்கியம். அதே சமயம் நீங்க எச்சரிக்கையாகவும் இருந்துக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் தனஸ்தானத்திற்கும், தனவாக குடும்பம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கும், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்ப 11/2/25 வரைக்கும் புதன் பகவான் உங்க ராசிக்கு ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணம் ஏற 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். ஆனா அதுவே உங்களுக்கு பாதக ஸ்தானமாகவும் ஆகும். அதனால யோகங்கள் கிடைக்கிற அளவுக்கு இப்ப புதன் பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக வர்றதுனால, யோகஸ்தானத்துல போய் அமர்றதுனால காலி நிலம் விற்கிறது வாங்குறது, அது அந்த புதன் பகவானுக்கு செவ்வாயினுடைய பார்வை 8ஆம் பார்வையா செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாசம் நிறைய நில புலங்கள், மிகப்பெரிய வண்டி வாகன ஆடை ஆபரணம், நிலம், சொத்து சுகம், குழந்தைகள் அத்தனையும் கிடைக்கிறதுக்கு உண்டான எதுவுமே குறைவில்லாம நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரம் வரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம்.
11ஆம் தேதிக்கு மேல அதே உங்களுடைய பஞ்சமாதிபதி தன பஞ்சமாதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார், தொழில் ஸ்தானத்துக்கு வரார். அப்ப தொழில் ஸ்தானத்துல ஏற்கனவே உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் அடைஞ்சிருக்கிறதுனால நிலம் வாங்குறது விற்கிறது, வங்கி வேலையில் இருக்கிறவங்களுக்கு இளைய சகோதரிகள் மூலமான ஒரு ஆதாயம், இதெல்லாம் உங்களுக்கு அருமையா கிடைக்கும். அதுக்கு அடுத்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய், வண்டி, வாகனம், வீடு, சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி உங்க ராசிக்கு அவரும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அவரால் தந்தையினுடைய செல்வாக்கு, தந்தையினுடைய புகழ் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அரசு மூலமா ஆதாயங்கள் தடைபட்டிருந்தா இந்த மாசம் வர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 13ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் சுகஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார். ஆக அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாசம் உங்களுக்கு மிக மிக செல்வ செழிப்பான மாதம். அடுத்து என்ன பார்க்க போனோம்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான 7ங்கிறது கலசஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய சாரமாகி அமர்ந்திருக்கிறார். எல்லாமே இப்ப மனைவியினால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழிலாளர் ஆதாயம், செய்கிற தொழிலாளர் ஆதாயம். உங்க ராசிநாதன் 11ஆம் அதிபதி 2 பேரும் பரிவர்த்தனை. உங்க ராசிநாதன் மீனத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அனைத்துமே உங்க தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் அமைஞ்சிருக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் சனி பகவானுடைய சாரம் வாங்கி அற்புதமா அமைஞ்சிருக்கிறார். ஆக அத்தனை கிரகங்களுமே உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய நிலையில உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னா இந்த மாசம் கண்டிப்பா நீங்க தான். அதே சமயம் உங்களுக்கு வரக்கூடிய பாதகத்தை குறைக்கணும்னா குலதெய்வ வழிபாடு, ஊனமுற்றவங்களுக்கு உதவுறது, வயோதிகர்களுக்கு உதவுறது, ஏழை குழந்தைகளுக்கு உதவுறது, இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாசம் நீங்க உண்மையிலேயே எவ்வளவு பேருக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் கிடைக்கிறது ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு கிரகங்கள் மிக மிக அற்புதமா இருக்கு. வெளிநாடு, வெளியூர் யோகம் எல்லாமே மிக சிறப்பா இருக்கும். குழந்தைக்கு முயற்சி பண்றவங்க, கல்வி, உயர்கல்வி அனைத்துமே இப்ப 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி இணைஞ்சிருந்தாலும், சூரியனுங்கிறது தந்தை, சனிங்கிறது சித்தப்பா, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாசம். அடுத்தது உங்களுக்கு உண்டான பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள், அசுப நாட்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் யோக நாட்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு தொழிலை செய்யறப்ப அல்லது இன்னைக்கு எடுத்து பார்த்துக்க, இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒரு எளிமையா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்யும். நன்றி.